20,000 இந்த பிரைஸ் ரேஞ்ச் நீங்கள் ஒரு பெஸ்ட்டான டிவைஸ் வாங்க நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன டிவைஸ் அந்த பிரைஸ் ரேஞ்சில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஓப்போவோட K13 5G. ஸோ ஓப்போ டிவைஸ் நமக்கு ஆஃப்லைனில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவைஸ் கடையில் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கடையில் கிடைக்காது. இந்த K சீரிஸ்ன்றது நமக்கு வந்து ஒன்லி ஆன்லைன் ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். இந்த ஓப்போ K13 நமக்கு வந்து நல்ல ப்ரைஸிங்கில் வந்து கிடைக்குது. ஸோ இங்கே ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 6 Gen 4 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் நம்ம நியர்லி வந்து 7 lakhs மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு UFS 3.1 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் நமக்கு 2 RAM வேரியன்ட்ல வந்து கிடைக்குது. 8+128 தென் அதுக்கப்புறம் 8+256 2 RAM வேரியன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா BGMI நம்ம 60 FPS விளாண்டுக்க முடியும். நல்ல ஒரு கேம் பிளே வந்து இருக்கு. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஆப்ஸ்ல அதிகமாக யூஸ் பண்ணுன்ற போது பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். தென் கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ல டுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 15 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல நம்ம 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமரா வந்து இருக்கு. ஸோ கேமரா அவுட்புட் ஒரு டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். 20,000 ஒரு பெஸ்ட்டான கேமரா டிவைஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டிவைஸோட கேமரா அவுட்புட் நல்லாவே இருக்கு. தென் அதுக்கப்புறம் இந்த டிவைஸ்ல பேட்டரி பேக்கப் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இங்கே 7000 mAh பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. நம்மளால 1 hourக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் வந்து ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் 1 டேக்கான பேட்டரி லைஃப் கண்டிப்பாக இந்த டிவைஸ் வந்து கிடைக்கும். ஸோ பேட்டரி இந்த டிவைஸ் சூப்பராக இருக்கு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 inches ஃபுல் HD + சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. தென் IP65 வாட்டர் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 8+128 நம்ம 18,000 வந்து இருக்கு. அந்த ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கார்டு உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ரைசிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். 1,500 ப்ரைஸ் கட் வந்து இருக்கு. ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16,500 அந்த ப்ரைசிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். தென் 8+256 நமக்கு வந்து 20,000 கிட்ட சேல் பண்ணுறாங்க. 1,500 பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து இருக்கு. தென் 18,500 ஃபைனல் ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அந்த 20,000 வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ கிட்ட இருந்து கண்டிப்பாக நல்ல ஒரு சூப்பரான டிவைஸ் இது. பட் இந்த டிவைஸ் அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸில் எதுவுமே வந்து கிடையாது. ஆனால் 20,000 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்போ K13 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் சாம்சங்கோட A35 5G. இந்த டிவைஸ் இப்போ ப்ரைஸ் கட்டலாம் போக 20,000 அந்த ப்ரைஸிங்கே நமக்கு வந்து கிடைக்குது. 6.6 inches ஃபுல் HD + சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இங்கே ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா Exynos 1380 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நியர்லி வந்து 5.2 lakhs கிட்ட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இந்த டிவைஸ் யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் பெருசாக வந்து கேம் பிளேலாம் பண்ண மாட்டேன், நான் கேஷுவலான கால்ஸ் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ண நினைச்சிங்க அப்படின்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு டீசெண்டாக வந்து இருக்கும். இல்லை நான் கேம் பிளேலாம் நான் கொஞ்சம் ஹெவியாக பண்ணுவேன் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிவைஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த டிவைஸில் கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூஸும் இருக்குது. ஸோ கேமிங்லாம் போட்டு கொஞ்சம் புஷ் பண்ணிங்க அப்படின்னா டிவைஸ் ஹீட் ஆகிறக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. நான் ஒரு கேஷுவலான யூசேஜ் அப்படின்னா வந்து பார்த்தா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 25 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. பட் சார்ஜர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. நம்ம தனியாக வந்து 1000 போட்டு வந்து வாங்கணும். இங்கே சார்ஜிங் டைம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 hour 20 minutesலேயே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து ஃபுல் ஆயிரும். தென் பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 5 to 6 hours வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கான பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் ஒரு 1 டேக்கான பேட்டரி லைஃப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 15 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ், தென் ஒரு 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட்ல 30 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா அவுட்புட் ஒரு டீசெண்டாக வந்துருக்கு. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1UI 7.0 வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ்க்கு வந்து கிடச்சிருச்சு. இன்னும் இந்த டிவைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 yearsக்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட், தென் 4 yearsக்கான செக்யூரிட்டி பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ 1UI யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஒரு பெஸ்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ ஃபைனலாக ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 8+120 20,000 8+256 நமக்கு வந்து 22,000 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இந்த டிவைஸோட ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக தான் இருக்குது. ப்ரைஸுக்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸ் இந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. நான் ஒரு வாங்கின ஒரு சாம்சங் டிவைஸ் மட்டும் தான் வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த டிவைஸ் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி நிறைய பெஸ்ட்டான ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. இந்த சாம்சங்கோட A35 5G டிவைஸ் பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ நம்ம சேனல் வந்து போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் iQOO Z10. ஸோ இந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப், பர்ஃபார்மன்ஸ், டிஸ்பிளே அப்படின்னு எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸில் மெயின் ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி தான். இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7300 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 90 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. இந்த டிவைஸ் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜில் தொடர்ந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட 12 மணி நேரத்துக்கான ஸ்கிரீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. கண்டிப்பாக ரொம்ப ஹெவியான பேட்டரி பேக்கப் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு கேஷுவலான யூசேஜ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா 2 days மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி நம்ம சார்ஜிங் பண்ணவே தேவையில்லை. அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான பேட்டரி பேக்கப் இங்கே வந்து இருக்குது. தென் சார்ஜிங் டைம் பொறுத்த வரைக்கும் 1 hour 15 minutesலேயே ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். ஒரு பெஸ்ட்டான பேட்டரி பேக்கப் இந்த டிவைஸில் இருக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.6 inches ஃபுல் HD + சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் நம்ம ஒரு கர்வ்டு பண்ணால் அதனால் டிஸ்பிளே நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் வந்து இருக்கும். அட் த சேம் டைம் இந்த டிவைஸ் டெம்பர் கிளாஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை வந்து பார்த்துக்கோங்க.
தென் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7s Gen 3 வந்து இருக்கு. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நியர்லி ஒரு 8 lakhs ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. BGMI நம்ம 60 FPS விளாட முடியும். இந்த டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு. கொஞ்சம் மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கேம் பிளே ரொம்ப டீசெண்டாக வந்து இருக்கு. தென் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. 15 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, தென் 2 மெகாபிக்சலுக்கான பொக்கே சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸோட கேமரா அவுட்புட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டிவைஸ் எடுத்து சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேட்டரி எந்த அளவுக்கு இந்த டிவைஸ் நல்லாவே இருக்கோ அதே மாதிரி 20,000 ரூபா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கேமராவும் சூப்பராக இருக்குது. தென் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வந்து FunTouchOS 15 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வரப்போகிற FunTouchOS 16 கொஞ்சம் பெட்டராக நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே 2 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட், தென் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 8+120 இப்போ நம்ம கரண்ட்டாக வந்துட்டு 21,437 ரூபா அந்த ப்ரைஸிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. தென் 8+256 நமக்கு வந்து 23,456 அந்த ப்ரைஸிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இந்த டிவைஸில் மோஸ்ட்டாக பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் சவுண்ட் அவுட்புட் ஒரு டீசெண்டாக வந்து இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் அல்ட்ரா வடங்கள் லென்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறம் மெமரி கார்டு இந்த டிவைஸில் வந்து போட முடியாது. இந்த மாதிரி சொல்ல ட்ராபேக் வந்து இருக்குது. பட் ஆனால் வந்து இப்போ டிஸ்பிளே நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக வந்து கிடைக்கும். தென் கேமரா நல்லா இருக்குது, பேட்டரி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. இதுக்கு வேண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐகோட Z10 வந்து சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் CMF தரப்புலேருந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண CMF Phone 2 Pro அந்த டிவைஸ் நமக்கு 20,000 ரூபா அந்த ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.77 inches ஃபுல் HD சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. தென் பேட்டரி பொறுத்த வரைக்கும் CMFல இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து சார்ஜர் பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. இங்கே உங்களுக்கு 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. இந்த டிவைஸ் நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 22 நிமிஷத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. உங்களுக்கு பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 டேக்கான பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த டிவைஸ்க்கான ஃபுல் ரிவ்யூ வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. தென் ப்ராசர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7300 Pro வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நியர்லி 6.3 lakhs ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. நீங்கள் BGMI கேம் பிளே நல்லாவே இருந்துச்சு. இங்கே 120 FPS கேமிங் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கேம் பிளே நல்லா ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருந்துச்சு. தென் டே டு டே ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளூயிடாக வந்து இருக்கும். லைக் நீங்கள் Facebook யூஸ் பண்ணுறீங்க, கால்ஸ் மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுறீங்கன்னா கூட பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்குது. தென் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா NothingOS 3.2 வந்து ரன் ஆகுது. உங்களுக்கு இங்கே 3 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட், தென் 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய கஸ்டமைசேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. லைக் ஃபோல்டர் கஸ்டமைசேஷன், லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது. ஒரு பெஸ்ட்டான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிவைஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். தென் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 15 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ், அதுக்கப்புறம் 15 மெகாபிக்சலுக்கான 2x டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட்டில் 60 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் எடுத்து சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா லைட் கண்டிஷனில் பெட்டரான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. பட் நமக்கு வந்து இப்போ செல்ஃபி கேமரா அவுட்புட் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக வந்து இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த டிவைஸ் மோஸ்ட்டாக எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பட் ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து இருக்குது. இந்த டிவைஸ் நம்ம சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அவுட்புட் கொஞ்சம் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. மற்றபடி நல்ல ப்ரைஸிங்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. டிவைஸ் நீங்கள் வாங்க நினச்சிங்க அப்படின்னா பேஸ் வேரியன்ட் மட்டும் வாங்கிக்கிங்க. நல்ல பெட்டரான வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது. 8+120 நம்ம 19,000 கிட்ட சேல் பண்ணுறாங்க. பேங்க் ஆஃபர் நமக்கு 1000 ரூபா வந்துருக்கு. ஸோ ஃபைனலாக 18,000 ரூபா அந்த ப்ரைஸிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அந்த ப்ரைஸிங் CMF தரப்புலேருந்து ஒரு CMF Phone 2 Pro நல்ல ஒரு டிவைஸாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த டிவைஸ்க்கான ஃபுல் ரிவ்யூ வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த லாஸ்ட் ஒன் 20,000 ரூபா இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியோட P3 Pro 5G இந்த டிவைஸ் தான் நான் சொல்லுவேன். இங்கே டிவைஸோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. டிவைஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 7 நிமிஷத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஒன்ஸ் உங்களுக்கு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அரௌண்ட் 7 மணி நேரத்துக்கான ஸ்கிரீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். 1 டேக்கான பேட்டரி லைஃப் கண்டிப்பாக இந்த டிவைஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இங்கே பெரிய சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. 6.83 inches டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 1.5K AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் கர்வ் கர்வ் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது 4 பக்கமும் நமக்கு ஒரு மைல்டான கர்வ் வந்து இருக்கும். கர்வ் டிஸ்பிளேஸ் எல்லாமே நம்ம பார்க்கறனால ஒரு ப்ரீமியம் லுக்கில் வந்து இருக்கும். பட் அட் சேம் டைம் நம்ம டெம்பர் கிளாஸில் வந்து கிடைக்காம ஸ்க்ராட்ச் கார்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். யூவி போட்டோ அப்படின்னா டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளம் கர்வ் டிஸ்பிளேல இருக்கு. பட் ஃபிளாட் டிஸ்பிளே இந்த மாதிரி பிரச்சனை வந்து கிடையாது. இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Realme UI 6.0 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. Android 15 வந்து பேஸ் பண்ணது. 2 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட், தென் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ Realme OS
பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்லாவே இருக்குது. எனக்கே பர்சனலாக பிடிச்சிருக்கு ரியல்மி ஓஎஸை. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பழசெல்லாம் ரொம்ப ரொம்ப மொக்கையாக இருக்கும். இப்போ நமக்கு ஓரளவுக்கு நல்லா சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தென் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் 2 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 15 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஒரு 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 20,000 இந்த பிரைஸ் நல்ல ஒரு பெஸ்ட்டான கேமரா ஃபோன் வேணும்னு வச்சுருந்தீங்க அப்படின்னா இது நமக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. இந்த டிவைஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஐகோட Z10 அதிலே கேமரா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த டிவைஸ் நமக்கு அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7 Gen 3 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நியர்லி ஒரு 8 lakhs மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து இங்கே கிடைக்குது. இங்கே BGMI பொறுத்த வரைக்கும் நம்ம 60 FPS விளாட முடியும். கேம் பிளே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. டே டு டே யூசேஜில் பர்ஃபார்மன்ஸ் இங்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். ஸோ ஃபைனலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் நமக்கு 8+128 20,000 கிட்ட கிடைக்குது. 8+256 நமக்கு 21,000, 12+256 நமக்கு 23,000 அந்த ப்ரைஸிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ 20,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸாக இருக்குது. இங்கே ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறம் SD கார்டு வந்து போட முடியாது. இது ரெண்டும் உங்களுக்கு பிரச்சனை என்ன நினைச்சிங்க அப்படின்னா Realme P3 Pro 5G வந்து இப்போ நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்த எல்லா மொபைலுக்கான பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த டிவைஸ்க்கான ஃபுல் ரிவ்யூ வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.